Hi friends, welcome back to Sabaya Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு டிஃபரண்டான சூப்பரான பிஸ்கெட் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டபுள் லேயர் ஐஸ்கிரீம் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு போலாம். இந்த ஈஸியான ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் லேயர் செய்கிறதுக்கு நான் ஹாப்பி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் சுகர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பால் நான் கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் 2 கிளாஸ். இந்த மாதிரி முந்திரி பருப்பை நீங்கள் என்ன நட்ஸ் வேணுமோ எவ்வளோ நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சாக்லேட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. பால் நான் நல்லா தண்ணி ஊற்றாமல் திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பேக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்டை நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதிலே சுகர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு பவுலில் மாற்றி நல்லா கட்டி இல்லாமல் இது பண்ணி பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி ஒரு 3/4 கிளாஸ் பால் ஊற்றுங்க. கரெக்டாக இருக்கும் ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டுக்கு. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம ரிவர்ஸில் ஒரு 2 or 3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஊற்றி இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பும் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது இதை பாருங்கள், அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் சைஸில் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் நான். கண்டெய்னர் மூடி போடுற மாதிரி கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சரை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், இந்த சைஸ் தான் வந்திருக்கு ஒரு பிஸ்கெட். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு அவ்வளோ பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பை சென்டரில் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க. ஃபுல் இடத்துலையும், அப்போ தான் உங்களுக்கு சாக்லேட் எல்லா இடத்துலையும் வரும். ஆல்ரெடி நம்ம கீழே சாக்லேட் பிஸ்கெட் சேர்த்துருக்கோம், சென்டரில் நம்ம சாக்லேட் சேர்க்குறோம். பாருங்கள், அடுத்த லேயர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 ப்ரெட்டை இந்த மாதிரி இது பண்ணி பரத்தி வச்சுருக்கேன். இந்த பிஸ்கெட் அடுத்து குட்டே பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிஸ்கெட் எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மாதிரி பால் ஊற்றி நல்லா ஒரு இது மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு மேலே ப்ரெட்டை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம அடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக இது 2ஆக இருக்கும் போது கீழே சாக்லேட், மேலே பட்டர் பிஸ்கெட், குட்டே பிஸ்கெட். ஸோ அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாக்லேட்டை மேலே போட்டுக்கோங்க. என்னோடய சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் திருவி கூட மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 hours வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், டபுள் லேயராக தெரியுது பாருங்கள். 8 hours அப்புறம் எடுத்து பார்த்துருக்கேன். நீங்கள் நைட்டு கூட ரெடி பண்ணி பகலில் எடுத்துக்கலாம். சூப்பரான நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஜில் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கினா கூட இந்த டேஸ்ட்டில் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.